அட 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 காலையிலே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல கதை சொல்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ப்ரோமோக்கு அப்புறம் அந்த மாதிரி கதை தாங்க இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்ன டீப்பான யோசனைல இருக்க? இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு போரே அடிக்கலையா? ஏன் உன்னை நீயே ப்ரெஷர் பண்ணிக்கிற? லைஃபை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு இப்ப எனக்கு இருக்கிற வேலை டென்ஷன்ல என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? உன் ஃபீல்டே எடுத்துக்கோ. ஏன் ஒரு மூவி எடுக்க எல்லா விஷயமும் டைரக்டர் தான் பண்ணுவாரு. ஆனா மேக்ஸிமம் டைரக்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? ப்ரொடக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா கிரியேட்டிவா யோசிக்க முடியாது. செலவு மட்டும்தான் யோசிக்க தோணும். இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸும் அப்படிதான். சரி, நான் இப்போதைக்கு இந்த பிசினஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறேன். பா, பணம் நான் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த காசு நீ வச்சுக்கோப்பா. உனக்கே பென்ஷன் பணம் கொஞ்சமாக தான் வருது. செட்டில்மெண்ட் பணம் இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் இந்த புண்ணியம் எடுத்துகிட்டு போய் காலி பண்ணி விட்டான். டேய், அதான் மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன்ல. 2 மாதம் தான் கொடுத்த, அதுக்கப்புறம் ஒன்றும் காணுமே. ஆமா, இவ குடும்பத்துல இருக்கவங்க மனசுல அப்படியே பிளாட் கட்டி நீங்க வாழ போறீங்களாக்கும். அனாவசியமா பணத்தை இப்படி வாரி இறக்கிறீங்களே. என் படத்தை தானே கொடுத்தேன், உன் நகை நட்டை எடுத்து கொடுக்கலையே. நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா போய் நிக்கிறீங்க. ஏற்கனவே அங்க இருந்து ஒருத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதோட விட்டு தொலைக்காம இவ தங்கச்சி எவன் கூட போய் வாழ்றதுக்கு நீங்க இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுப்பீங்களா? எல்லாருக்கும் காலை இனிய வணக்கம். இன்றைய பொழுது உங்களை அற்புதமா ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில இந்த தேன் குழைய பேசி காரியம் சாதிக்கிறவங்கள நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம சந்திப்போம். நம்ம வேலை செய்யற இடத்துல பார்க்கலாம், நம்ம பொது வழியில நம்ம பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்ம கதையில பீர்பால் இந்த மாதிரி ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு நாள் பீர்பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு எதிர்க்க வந்தவர் பார்த்து, நீங்க தானே இந்த ஃபேமஸ் கோர்ட்டியர் அக்பர் கோர்ட்ல இருக்கிற பீர்பால் அப்படின்னு கேட்பாரு. ஸோ பீர்பால் சிரிச்சுக்கிட்டே ஆமா என் பேர் தான் பீர்பால்னு, உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப திறமையானவரா, நீங்கள் ரொம்ப இறக்க குணம் கொண்டவரா, யார் எது கேட்டாலும் நீங்கள் இல்லைன்னே சொல்ல மாட்டீங்களா, அந்த அளவுக்கு இறக்க குணம் படைச்சு வரீங்களா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ பீர்பால் இதை கேட்டவொடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ, இவன் ஏதோ நம்ம கிட்ட ஆட்டையை போட வந்திருக்கான்றதை பார்த்து லைட்டாக சிரிப்பார். ஸோ உடனே பீர்பால் என்ன கேட்பாருன்னா, நீங்க உங்க ஊருக்கு இந்த வழியில தான் திரும்பி போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த கேள்வி என்னடா அப்படி கேட்டாருன்னு, ஆமா நான் என் ஊருக்கு தான் திரும்பி போயிட்டு இருக்கேன்றோடனே, நீங்க உங்க ஊருக்கு போயிட்டோடனே மறக்காம உங்க மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க, என்னை பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே பொய்யின்றது. ஏன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் நிறைய இருக்கு. இது மாதிரி உங்களை மாதிரி நம்பி யாரும் ஏமாந்துட வேணான்றது உங்க மக்கள் கிட்ட போய் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, ஓகே அந்த நபர் புரிஞ்சுப்பாரு. ஓகே, பீர்பால் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையானவர், இவர்கிட்ட எதுவும் ஸ்வீட்டா நம்ம பேசி நம்ம காரியத்தை எதுவுமே சாதிச்சிக்க முடியாதுன்றதை அவர் புரிஞ்சுட்டு அவரு போயிடுவாரு. ஸோ மற்றொரு கதையில நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.